இன்றைக்கி நம்ம மித்ரன் யாழ்நிலாவோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 மரம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு மரம், அந்த பக்கம் ஒரு மரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வீட்லேயே ரொம்ப கிராண்டாக இருந்தது வந்து கிச்சன் தான். ஏன்னா கிச்சனில் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க சமைக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரெஷ் வச்சுருந்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து வீட்டோட தொடப்பமாக. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாங்காய், வெடிக்காய் தான் வந்து முருங்கைக்காவாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு வச்சுருந்தாங்க. ஒரு அடுப்பில் மீன் வறுவல் வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. அடுத்து வந்து ஹாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ஃபேன் தான். ஃபேனுக்கு வந்து ஒரு ஈக்கு சீவு குத்தி அதில் வந்து 2 மா இலை எக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க ஃபேன் செட்டப்புக்கு. அடுத்து கீழே இருக்க கல் தான் வந்து டிவிக்கு ஆப்போசிட்டில் நேராக ஒரு சேர் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் தான் வந்து சேரு. இந்த பக்கம் இருக்க தென்னை மட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா. அடுத்து பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மண்ணிலேயே பெட்டு செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து தலகாணி பார்த்திங்கன்னா 2 இலையை மடித்து வச்சு அது தலகாணியாக வச்சுருந்தாங்க. எதுத்தாவில் வந்து ஒரு குளம் வெட்டி வச்சு அதில் நிறையா மீன் வளர்த்துட்ருக்காங்களாம். வீட்டை சுற்றி வந்து நிறையா மரம் வச்சுருந்தாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டை சுற்றி மரமாக வச்சுருந்தாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மண் வீடு கட்டியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.